நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்க என்னென்ன காம்பனன்ட் யூஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். முதல்ல நம்ம யூஸ் பண்ற மைக்ரோ கண்ட்ரோலர் Arduino UNO தான் யூஸ் பண்றோம். அடுத்தது இந்த வாட்டர் லெவல்ல நம்ம எதை வச்சு சென்ஸ் பண்றோம்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு தான் சென்ட் பண்ண போறோம். அடுத்து நம்ம அலர்ட்காக நம்ம யூஸ் பண்ற காம்பனன்ட் என்னன்னா ஒரு ப்ரெஷர் யூஸ் பண்றோம். அடுத்தது நம்ம இது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எல்சிடி டிஸ்ப்ளே எடுத்திருக்கோம். அந்த எல்சிடி டிஸ்ப்ளே வித் I2C எடுத்திருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ற மேஜர் காம்பனன்ட். அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம எதில் ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா இந்த பாட்டில் தான் எடுத்துக்கிறோம். இந்த பாட்டில் தான் இது ஒரு செட்டப்பாக இதை வச்சு தான் ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? இப்போ இந்த பாட்டிலில் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை நம்ம எங்கே பிளேஸ் பண்ண போறோம்னா இந்த டாப் சைடு தான் பிளேஸ் பண்ண போறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டாப் சைடில் வச்சுட்டு இதுக்கு ஒயர் லென்த் எப்படி வரணும், எந்த இடத்துல மைக்ரோ கண்ட்ரோல் வைக்க போறோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க. இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா நம்ம இந்த ரிப்பன் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது கடையில் ஷாப்லேயே கிடைக்கும். இது ஒரு மீட்டர் 20 to 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ என்னோட அல்ட்ராசோனிக் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல நான் மைக்ரோ கண்ட்ரோல் பிளேஸ் பண்ண போகிறேன். அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுங்க, ஏன்னா நம்ம சால்டரிங் அடிக்கிறதுக்காக. இப்போ இது ஃபுல்லாக ப்ராப்பராக ஸ்லீவ் அடித்து இந்த இடத்துல சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதே சேம் ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம எல்சிடிக்கு தேவையான ஒயர் கொடுத்துடலாம். இப்போ நான் எல்சிடி இப்போ இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன். அப்போ எல்சிடிக்கு நமக்கு தேவையானது அதே சேம் 4 wires கொடுக்கணும். இப்போ இந்த I2C யூஸ் பண்ணதுனால அதே சேம் 4 wires. அதே மாதிரி நான் அதே சேம் கலரில் 4 wire எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்சிடி இங்கே காட்ட போகிறாங்கிறதுனால இப்போ இங்கேருந்து எனக்கு Arduino பின்னாடி வைக்கிறேன். இப்போ அதுக்கும் இல்லை டிஸ்டன்ஸ் எனக்கு இவ்வளோ ஒயர் தேவைப்படுது. அப்போ இவ்வளோ ஒயரை கட் பண்ணி ஸ்லீவ் எடுத்து சால்ட் அடிச்சுக்கலாம். இப்போ இண்டிகேட்டரா நம்ம யூஸ் பண்ற பஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்ஸருக்கு தேவையான ஒயரு பின்னாடி நம்ம மைக்ரோ கண்ட்ரோலுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அவ்வளோ லென்த் வச்சுக்கலாம். அதுக்கு 2 ஒயரு, அந்த 2 ஒயரை நான் இவ்வளோ லென்த்தில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி கட் பண்ணி சால்வ் பண்ணுறீங்க. பஸ்ஸர் எந்த ஷார்ட் இருக்கக்கூடாதுன்னு பஸ்ஸரை கனெக்ட் பண்ணுற இடத்துல இது மாதிரி ஸ்லீவ் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி ஸ்லீவ் அடிச்சு விட்டுறலாம். ஒயர் இந்த இடத்துல ஷார்ட்டும் ஆகாது, நமக்கு கரெக்டாக பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ நான் பஸ்ஸர் இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறேன். என் மைக்ரோ கண்ட்ரோல் பின்னாடி வரப்போகுது. ஸோ ஃபைனலாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் நம்ம ப்ரோக்ராம் படி என்னென்ன பின்ஸ் கொடுத்துருக்கோமோ அது இதுபடி சால்ட் அடிச்சுக்கலாம். போகிறேன். அதனால் இந்த இடத்துல இப்படி இருக்கிற மாதிரி வச்சு ப்ளூ ஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிறேன். அடுத்தது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே பின்னாடி வரப்போகுது. அதாவது எல்சிடி டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்த மாதிரி இந்த இடத்துல போயிடும். இதோட ஒயர்ஸ் எல்லாத்தையும் பின்னாடி வச்சுட்டு இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் இங்கே வரப்போகுது. பஸ்ஸர் நம்ம கொடுக்குற பஸ்ஸர் இங்கே வரப்போகுது. மைக்ரோ கண்ட்ரோலர் பின்னாடி வரப்போகுது. எல்சிடி டிஸ்பிளே I2C இங்கே வரப்போகுது. அது நம்ம ஒயருக்கு ஏற்ற மாதிரி ஒயரை இப்படி பின்னாடி வச்சுட்டு பக்கத்தில் டிஸ்பிளே வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பஸ்ஸரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் பஸ்ஸரை பிளேஸ் பண்ணுறேன். பஸ்ஸரு அதே மாதிரி க்ளூகன் போட்டு ப்ராப்பராக ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி I2C இங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கும் அது அழகாகவே நிற்கும். அதுக்கும் வேணால் ஒரு லைன் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட Arduino IDEக்கு மட்டும் நம்ம கோட் பண்ணோம்னா ஒர்க் ஓவரு. இப்போ கோடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாட்டர் லெவல் 0 காட்டுது. இப்போ நம்ம வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் பண்ண நம்ம கோடில் 85 or 90 கொடுப்போம். இந்த 90 லெவல் கொடுக்குறப்போ கரெக்டாக அந்த டைமிங்கில் பஸ்ஸர் அடிக்கும். அவங்க இப்போ அவுட்புட் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வாட்டர் லெவல் இனிஷியலாக 0 இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% இருக்குது. நான் கோடில் எனக்கு 89 கொடுத்துருக்கேன். கோடில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஃபில் ஆனது அலாரம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் 85 கொடுத்துருக்கேன். இப்போ நான் 89க்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். அதாவது இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 90 லெவல் ரீச் ஆகிட்டு
இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து 89 பண்ணியிருந்தேன். கரெக்டாக பஸ் அடிச்சது நம்ம அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது இது அல்ட்ராசானிக் கொஞ்சம் சென்சிட்டிவ்ங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கேலிப்ரேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம வால் மோட்டார் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி பண்ணலாம். இல்லை ஆர்டிசி கிளாக் யூஸ் பண்ணி ரியல் டைமாக இந்த டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு மோட்டர் ஆன் பண்ணணும், அந்த மாதிரி இஷ்யூ பண்ணலாம். இது மெயினாக இதோட அப்ளிகேஷன் என்னன்னா, நம்ம இந்த அக்வா கல்ச்சர்லாம் பண்ணுவாங்களா, அக்வா செட்டப், அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி தண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டைமில் அவங்க ஒரு சின்ன கேர்லெஸ்னால வாட்டர் நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டாக வாட்டர் சேவ் பண்ணுங்கிறது தான் இதோட மெயினான மோட்டோ. கரெக்டாக நம்ம குறிப்பிட்ட லெவலில் வந்தோடனே எனக்கு தண்ணி ஃபில் ஆகிடணும் அப்படிங்கிறப்ப நமக்கு பஸ் அடிச்சிடும், நம்ம போய் பார்த்துக்கலாம். இன்னும் இதோட அப்டேட்டட் வெர்ஷன் வீடியோ, அதாவது இன்னும் எப்படின்னா நமக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வர மாதிரி இல்லை கால் வர மாதிரி, இன்னும் எப்படிலாம் இதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாமோ ஃபோன்லேருந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இந்த நெக்ஸ்ட் லெவல் அப்டேட்டட் வீடியோலாம் நான் ஃபர்தரில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.